கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதத்தோடு நாம் ரோமர் நிருபத்தின் தியானத்தை நிறைவு செய்தோம். இன்று முதல் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பு இதை யார் எழுதினார்கள், யாருக்கு எழுதப்பட்டது, எப்போது, ஏன் எழுதப்பட்டது, இந்த புத்தகத்தின் பொருளடக்கம் என்ன என்ற அடிப்படை தகவல்களை அறிந்து கொள்வது அவசியம். முதலில் இந்த புத்தகத்துக்கு ஏன் அப்போஸ்தலருடைய நடபடிகள், ஆங்கிலத்தில் த ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டது என்று பார்ப்போம். இந்த தலைப்பு முதலில் 2ஆம் நூற்றாண்டு வாழ்ந்த திருச்சபை தலைவர் ஐரேனியஸ் இந்த புத்தகத்துக்கு கொடுத்த தலைப்பாகும். கிரேக்க மொழியில் பிராக்சிஸ் அப்போஸ்டலான், அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று இந்த புத்தகத்தை அழைக்க ஆரம்பித்தார். அது முதல் இதே இந்த புத்தகத்துக்கு தலைப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று இந்த புத்தகம் அறியப்பட்டாலும் முதல் அதிகாரத்தில் உள்ள 12 அப்போஸ்தலர்களின் பெயர் பட்டியலை தவிர இந்த புத்தகத்தில் பேதுரு, பவுல், யாக்கோபு, யோவான் ஆகிய 4 அப்போஸ்தலர்களின் ஊழியங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலும் யாக்கோபு மற்றும் யோவானை பற்றி மிக குறைவான தகவலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது எல்லா அப்போஸ்தலர்களின் ஊழியங்களையும் அல்ல, சில அப்போஸ்தலர்களின் நடபடிகளை கூறுகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக முதல் 12 அதிகாரங்களில் பேதுருவின் சில நடபடிகளையும், 2வது பகுதியில் அதாவது 13 28 அதிகாரங்களில் பவுலின் சில நடபடிகளையும் பார்க்கிறோம். இவர்களை தவிர மற்ற அப்போஸ்தலர்களின் ஊழியங்கள் பெரிதாக சொல்லப்படவில்லை. இந்தியாவிற்கு வந்த அப்போஸ்தலனாகிய தோமாவின் ஊழியங்களை குறித்தோ அல்லது எத்தியோப்பியாவிற்கு சென்ற மத்தேயுவின் ஊழியத்தை குறித்தோ மற்ற அப்போஸ்தலர்களின் ஊழியங்களை குறித்தோ இந்த புத்தகம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆகவே இது எல்லா அப்போஸ்தலர்களையும் குறித்த நடபடிகள் அல்ல, சில அப்போஸ்தலர்கள், குறிப்பாக யூதர்களுக்கு அப்போஸ்தலனான பேதுருவையும் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனான பவுலையும் மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகம். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் அல்லாத விசுவாசிகளான ஸ்தேவான், பிலிப்பு, பர்னபா, சீலா, தீமோத்தேயு, அப்பல்லோ, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லால் போன்ற விசுவாசிகளின் ஊழியங்களையும் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால் பலம் கொண்ட முதல் நூற்றாண்டு விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களும் எப்படி தேவனுடைய சுவிசேஷத்துக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள் என்பதுதான் இந்த புத்தகத்தின் மைய கருத்து. எனவே இந்த புத்தகத்தை அப்போஸ்தலர்கள் மூலமாக நிறைவேற்றின பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்று அழைப்பதுதான் பொருத்தமானது என்று சிலர் கருதுகிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் வந்த பரிசுத்த ஆவியானவரின் வேளையிலிருந்து கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவியதை விளக்குகிற காரணத்தால் பரிசுத்த ஆவியானவரின் நடபடிகள் என்ற தலைப்பு இந்த புத்தகத்திற்கு பொருத்தமான தலைப்பாக இருக்கலாம். சில நேரங்களில் இந்த புத்தகம் 5வது சுவிசேஷம், த 5th காஸ்பல் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இது லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் தொடர்ச்சியாக இருப்பதாலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை இது நமக்கு விளக்கி தருவதாலும் 5வது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அப்போஸ்தலருடைய நடபடிகளில் அதை எழுதியவரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மருத்துவரான லூக்கா அதை எழுதினார் என்ற முடிவுக்கு வர உறுதியான பல ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் லூக்கா நற்செய்தி நூலின் தொடர்ச்சியான 2வது பகுதி என்பது இந்த 2 புத்தகங்களின் முன்னுரையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயம். ஆகவே 3வது நற்செய்தி நூலின் ஆசிரியர் லூக்காவே இந்நூலின் ஆசிரியர் என்னும் மரபு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதல் நூற்றாண்டிலிருந்தே இதில் கருத்தொற்றுமை இருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆதி திருச்சபை தலைவர்களான ஐரேனியஸ், அலெக்சாந்திரியாவின் கிளமெண்ட், தெர்த்தில்லியு, ஆரிகன், 4ஆம் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர் யூசிபியஸ் போன்றோர் அப்போஸ்தலருடைய நடபடிகள் மருத்துவரான லூக்காவை எழுதினார் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த கருத்தை அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்திலிருந்து கிடைக்கும் ஆதாரங்களும் நிரூபிக்கிறது. குறிப்பாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தில் சில இடங்களில், குறிப்பாக 16ஆம் அதிகாரம் தொடங்கி பவுலுடைய 2ஆம் 3ஆம் அருட்பணி பயணங்கள் மற்றும் பவுலுடைய சிறை காலம் போன்ற பகுதிகளை எழுதும்போது
லூக்கா தன்னையும் சேர்த்து நாங்கள் பயணம் செய்தோம், நாங்கள் தங்கியிருந்தோம், நாங்கள் போதித்தோம் என்று எழுதுகிறார். எனவே இந்த நாங்கள் வசன பகுதிகள், வி பேசேஜஸ், இந்த பயணங்களில் இதன் ஆசிரியர் பவுலின் உடன் பணியாளராக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. குறிப்பாக இந்த சம்பவங்கள் பவுலுடைய 2ஆம் 3ஆம் அருட்பணி பயணங்கள், பவுல் பலவீனப்பட்ட நேரங்கள் மற்றும் பவுலுடைய சிறைச்சாலை நேரங்களாகும். பவுல் எழுதிய நிருபங்களிலிருந்து இந்த காலகட்டத்தில் மருத்துவரான லூக்கா பவுலோடு இருந்தார் என்று பார்க்கிறோம். எனவே இதை எழுதியவர் யாராக இருக்க முடியும் என்று ஆராய்ந்து பார்த்தால் அது லூக்காவையே குறிக்கிறது. ஆக அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலை எழுதியவர் லூக்கா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசுவின் பூலோக ஊழியத்தையும் போதனைகளையும் முதல் தொகுப்பில், அதாவது லூக்கா நற்செய்தி நூலில் எழுதிய லூக்கா, அதை தொடர்ந்து 2ஆம் தொகுப்பில் இயேசுவின் பரமேறுதலுக்கு பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள் அந்த ஊழியத்தை எப்படி தொடர்ந்து செய்தார்கள் என்று விளக்குகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். அப்போஸ்தலர் 1 முதல் 2 வசனங்கள். தெயோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்தாவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று முதலாம் நூலை குறிப்பிட்டு லூக்கா தன்னுடைய 2ஆம் நூலை ஆரம்பிக்கிறார். இங்கு முதலாம் பிரபந்தம் என்பது லூக்கா நற்செய்தி நூலை குறிக்கிறது. இப்போது இந்த வசனங்களை லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. லூக்கா சுவிசேஷம் விட்ட இடத்தில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் தொடங்குகிறது. ஆக இந்த 2 புத்தகங்களையும் எழுதியவர் லூக்கா என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, யார் இந்த லூக்கா? லூக்கா அப்போஸ்தலர்கள் ஒருவர் அல்ல, ஆனால் அப்போஸ்தலர்களோடு நெருங்கி பழகிய ஒருவர். பவுல் தன்னுடைய கடிதங்களில் 3 இடங்களில் லூக்காவின் பெயரை குறிப்பிடுகிறார். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிலேமோன் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதில் குறிப்பாக பவுல் கொலோசையருக்கு எழுதும் போது கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று எழுதுகிறார். இதிலிருந்து லூக்கா ஒரு வைத்தியன் என்றும் பவுலுடைய நெருக்கமான நண்பர்களில் ஒருவர் என்றும் தெரிகிறது. பவுலின் 2ஆம் அருட்பணி பயணத்திலிருந்து பவுல் ரோமாபுரியில் சிறையில் அடைக்கப்படும் வரை பவுலுடன் பிரயாணம் செய்தவர் இந்த லூக்கா. பவுலின் பொதுவான சரீர உபாதைகள் மற்றும் அவர் சரீரத்திற்கு தரப்பட்ட உபத்திரவங்கள், இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு பவுல் தன் பயண கூட்டாளியாக ஒரு மருத்துவரை உடன் வைத்திருந்தார் என்று தெரிகிறது. மற்ற விசுவாசிகளும் நண்பர்களும் ஊழியத்தின் நிமித்தமாகவும் மற்ற காரணங்களுக்காகவும் பவுலை விட்டு பிரிந்து போன நேரத்திலும் லூக்கா உண்மையான நண்பனாக பவுலோடு கூடவே இருந்தார். தான் எழுதிய கடைசி நிருபத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்வதிலிருந்து இது நமக்கு தெரிகிறது. இந்த லூக்கா கிரேக்க வம்சத்தில் வந்த புறஜாதி கிறிஸ்தவர். காரணம், லூக்கா என்பது ஒரு கிரேக்க பெயர். லூக்கா அல்லது லூக்காஸ் என்பதற்கு லூகானியாவை சார்ந்தவர், a man from லூகானியா என்று பொருள். இந்த லூகானியா ரோம சாம்ராஜ்யத்தின் இத்தாலி பகுதியை சார்ந்த ஒரு இடம். எனவே அவர் ஒரு யூதர் அல்ல, அவர் ஒரு கிரேக்கர் என்று தெரிகிறது. வேதாகமத்தின் புத்தகங்களை எழுதியவர்களுள் இவர் ஒருவர் மட்டும்தான் யூதர் அல்லாத புறஜாதியான். புறஜாதியாருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி சென்றடைய வேண்டும் என்ற பாரத்தில் புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனான பவுலின் ஊழியத்தை தொகுத்து எழுதினார். ஆதி திருச்சபை சரித்திரத்தை அறிந்தவர் இந்த லூக்கா. பாலஸ்தீனம், ஆசியா கண்டம் மற்றும் இத்தாலியின் பூகோள அமைப்பையும் ரோமர்களின் சட்ட நுணுக்கங்கள் மற்றும் மக்களின் பழக்க வழக்கங்களையும் நன்கு அறிந்தவர்.
லூக்கா இந்த நூலை யாருக்கு எழுதுகிறார் என்பது நாம் பார்க்கும் இன்னொரு கேள்வி. அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் லூக்கா நற்செய்தி நூலை போலவே தெயோப்பிலு என்ற நபருக்கு எழுதப்பட்டது என்று அதன் ஆசிரியர் லூக்கா 2 பாகங்களிலும் குறிப்பிடுகிறார். இதை நாம் லூக்கா முதல் 4 வசனங்களிலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் முதல் 2 வசனங்களிலும் பார்க்கிறோம். சரி, யார் இந்த தெயோப்பிலு? தெயோப்பிலு ஆங்கிலத்தில் தியோபிலஸ் என்றால் தேவநேசன் அல்லது தேவனால் விரும்பப்படுபவன் என்று பொருள். தியோபிலஸ் என்ற கிரேக்க வார்த்தை தியாஸ் அதாவது தேவன் என்ற வார்த்தையுடன் பில்லாஸ் அதாவது நட்புறவான அன்பு என்ற 2 சொற்களின் கூட்டு வார்த்தையாகும். எனவே தெயோப்பிலு என்றால் தேவநேசன் அல்லது தேவனால் விரும்பப்படுபவன் என்று பொருள். இந்த தெயோப்பிலு யார் என்று அடையாளம் காண்பதில் நமக்கு சிக்கல் இருக்கிறது. காரணம், வரலாற்றில் லூக்கா எழுதிய இந்த 2 புத்தகங்கள் தவிர தெயோப்பிலுவை குறித்து நாம் வேறு எங்கும் பார்க்க முடிவதில்லை. எனவே சிலர் இவர் ஒரு நபர் அல்ல, மாறாக தேவனை நேசிக்கிற தேவனால் விரும்பப்படுகிற எல்லாரையும் குறிப்பிட இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது என்று நம்புகிறார்கள். ஆனால் மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் லூக்கா குறிப்பிடுவதிலிருந்து இவர் ஒரு தனி நபர் என்பது உறுதியாகிறது. சிலர் தெயோப்பிலு நீரோ ராயனுக்கு முன்பாக பவுலுக்காக வாதாடிய ரோம அதிகாரிக்கு தரப்பட்ட புனை பெயர் என்று கருதுகிறார்கள். பவுலுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் வாதாடுகிற அவருக்கு கிறிஸ்தவத்தை குறித்த அடிப்படை உண்மைகளை தெரிவிக்க இந்த புத்தகங்களை லூக்கா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தெயோப்பிலு லூக்காவினுடைய முந்தைய எஜமான் என்பது வேறொரு அழகான யூகம். இதன் அடிப்படையில் லூக்கா ஒரு அடிமையாக தன் வாழ்க்கையை தொடங்கினார் என்றும், மருத்துவரான அவர் தன் எஜமானின் சாவுக்கேதுவான ஒரு வியாதியை குணப்படுத்தின போது தெயோப்பிலு என்ற அந்த எஜமான் லூக்காவை விடுதலை செய்தார் என்றும், எனவே அவருக்கு நன்றி தெரிவிக்கும்படி லூக்கா தன் முந்தைய எஜமானுக்கு இந்நூல்களை சமர்ப்பித்தார் என்று வில்லியம் பார்க்லே என்ற இறையியலாளர் கருதுகிறார். தெயோப்பிலு லூக்காவினுடைய ஸ்பான்சர், நிதி ஆதரவாளர் என்ற ஒரு கருத்தும் உண்டு. தெயோப்பிலு லூக்கா இந்த நூல்களை தயாரிக்கவும் பிரதி எடுக்கவும் விநியோகிக்கவும் ஆகும் செலவுகளை பொறுப்பேற்றிருக்கலாம். முதல் நூற்றாண்டு காலகட்டத்தில் நூல்கள் கைகளினால் எழுதி பிரதி எடுக்க வேண்டியிருந்ததால் நேரமும் பணச்செலவும் அதிகம் தேவைப்பட்டது. இந்த தேவைகளை வசதி படைத்தவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அந்த வகையில் தெயோப்பிலு லூக்காவினுடைய நிதி ஆதரவாளர் என்று எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா தெயோப்பிலுவை மகா கனம் பொருந்திய என்று அழைப்பதால் இவர் முக்கிய பதவி வகித்த ரோம அதிகாரியாக இருந்திருக்கலாம். காரணம், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பெஸ்து மற்றும் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஃபேலிக்ஸ் போன்ற ரோம ஆளுநர்களை குறிப்பிட லூக்கா இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். கனம் பொருந்திய பேலிக்ஸ், கனம் பொருந்திய பெஸ்து என்று இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். எனவே லூக்கா ரோம அரசாங்கத்தின் ஒரு அதிகாரியாய் இருந்த தெயோப்பிலு என்னும் பெயருடைய தனி நபர் ஒருவருக்கு இந்நூல்களை எழுதினார் என்பதுதான் சரியான விளக்கமாக இருக்க முடியும். இவர் அநேகமாக ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரு புதிய விசுவாசியாக இருந்திருக்க கூடும். இந்த புத்தகம் தெயோப்பிலுவுக்கு எழுதப்பட்டாலும் இது அவருக்கு மட்டுமே உரியது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், பல நிருபங்கள் தனி நபர்களுக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அது நமக்கும் எழுதப்பட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த வகையில் நம் எல்லாருக்காகவும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் லூக்கா இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்த கேள்வி, ஏன் லூக்கா தெயோப்பிலுவுக்கு இந்த புத்தகங்களை எழுதினார்? மற்ற நற்செய்தியாளர்களோ அல்லது மற்ற புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களோ இப்படி யாருக்கும் தங்கள் புத்தகங்களை அர்ப்பணிக்கவில்லையே. அப்படியானால் ஏன் லூக்கா இதை செய்தார்? ஒருவேளை தெயோப்பிலு கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தையும் குறித்த சில நுணுக்கமான கேள்விகளை கேட்டிருக்கலாம். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புத்தகங்களை லூக்கா எழுதியிருக்கலாம். அல்லது நாம் ஏற்கனவே பார்த்தது போல தெயோப்பிலு நீரோ ராயனுக்கு முன்பாக பவுலுக்காக வாதாடிய ஒரு ரோம அதிகாரியாக இருந்திருக்கும் பட்சத்தில்
பவுலுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் வாதாடுகிற அவருக்கு கிறிஸ்தவத்தை குறித்த அடிப்படை உண்மைகளை தெரிவிக்க இந்த புத்தகங்களை லூக்கா எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தெயோப்பிலு வழியாக புறஜாதியாருக்கு நற்செய்தியை எடுத்து செல்வதற்கு லூக்கா இந்த புத்தகங்களை எழுதினார் என்பதுதான் உண்மை. காரணம், யூதருடைய சொற்கள் மற்றும் பழக்க வழக்கங்களுக்கு இந்த புத்தகத்தில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்போஸ்தலர் 1:19 யூதாஸ் காரியோத்தின் வீழ்ச்சியை பேதுரு குறிப்பிடும் போது அவர்களுடைய அரமாயிக் பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல் தமா எனப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1:19 பார்க்கிறோம். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது, அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல் தமா எனப்பட்டிருக்கிறது. இங்கு அவர்களுடைய பாஷை என்பது யூதர்களின் நடைமுறை மொழியான அராமைக் மொழியை குறிக்கிறது. யூதருடைய பாஷையை அவர்களுடைய பாஷை என்று குறிப்பிடுவதிலிருந்து லூக்கா புறஜாதியாருக்கு இந்த புத்தகத்தை எழுதினார் என்று தெரிகிறது. ஆகவே புறஜாதியாருக்கு பழக்கமில்லாத அரமைக் மொழி சொற்களை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து கொடுக்கிறார். யூதர்களுக்கு இந்த புத்தகத்தை எழுதியிருந்தால் இந்த வார்த்தைகளை மொழிபெயர்த்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இதிலிருந்து யூதர்களை தாண்டி லூக்கா கிரேக்கரான புறஜாதிகளை தன் மனதில் வைத்து இந்த புத்தகங்களை எழுதினார் என்பது நிரூபணமாகிறது. அடுத்ததாக இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் என்ன என்று பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலோடு ரோமாபுரியில் லூக்கா செலவழித்த 2 ஆண்டு காலப்பகுதியின் முடிவில், அதாவது ஏறக்குறைய கிபி 61 அப்போஸ்தலருடைய நடபடிகளை லூக்கா எழுதி முடித்தார் என்று தெரிகிறது. காரணம், அந்த ஆண்டு வரை நடந்த சம்பவங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் காணப்படுவதால் அதற்கு முன்பாகவே இது எழுதி முடித்திருக்க வாய்ப்பில்லை. அதோடு கிபி 61க்கு பிறகு நடந்த சம்பவங்களும் இந்த புத்தகத்தில் இடம்பெறவில்லை. குறிப்பாக பவுல் ராயனுக்கு மேல்முறையீடு செய்யவே ரோமாபுரி பட்டணம் கொண்டு வரப்பட்டார் என்று எழுதும் லூக்கா அந்த மேல்முறையீட்டு விவரங்களையோ அல்லது அந்த மேல்முறையீட்டுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பை பற்றியோ எதுவும் எழுதவில்லை. எனவே அந்த மேல்முறையீட்டுக்கு முன்பாகவே இந்த புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் பாதிக்கு மேல் பவுலின் ஊழியத்தை குறித்து எழுத அர்ப்பணித்த லூக்கா பவுலின் மரணத்தை குறித்து எதுவும் எழுதவில்லை. எனவே பவுலுடைய மரணத்துக்கு முன்பாகவே இந்த புத்தகம் எழுதி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கிபி 62க்கு பிற்பாடு நடைபெற்ற சம்பவங்களை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியாது. குறிப்பாக கிபி 62 இயேசுவின் சகோதரன் யாக்கோபு இரத்த சாட்சியாக மரித்த சம்பவம், கிபி 64 நீரோ மன்னனின் துன்புறுத்தல், கிபி 70 எருசலேமின் வீழ்ச்சி, எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்ட சம்பவம் போன்ற முக்கிய சம்பவங்களை குறித்து நடபடிகள் புத்தகம் அமைதி காப்பது, இந்த சம்பவங்கள் நடைபெறுவதற்கு முன்பாகவே லூக்கா இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அதே வேளையில் லூக்காவின் முதல் புத்தகம் லூக்கா நற்செய்தி நூல் எழுதப்பட்டது கிபி 70களில் என்று ஆதாரங்களை வைத்து வாதிடுபவர்கள் அப்போஸ்தலருடைய நடபடிகள் லூக்காவின் இறுதி புத்தகம் அல்ல. லூக்கா பவுலுடைய மரணம் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளை இன்னொரு புத்தகமாக 3ஆம் தொகுப்பில் எழுதியிருக்கலாம் அல்லது எழுத திட்டமிட்டிருந்திருக்கலாம். எனவே கிபி 61க்கு பின்புள்ள சம்பவங்கள் இதில் இடம்பெறவில்லை என்பதால் கிபி 61க்கு முன்பே இந்த புத்தகம் எழுதியிருக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்ல முடியாது என்று வாதிடுகிறார்கள். இதுவும் நியாயமான வாதமாகவே தெரிகிறது. எனவே கிபி 60 அல்லது 70களில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை சிறந்தது. தொடர்ந்து லூக்கா இந்த புத்தகத்தை எழுதியதற்கான கூடுதலான சில நோக்கங்களை பார்ப்போம். ஒன்று, ஒரு தற்காப்பு நோக்கத்திற்காக லூக்கா இந்த புத்தகத்தை எழுதினார். கிறிஸ்தவர்கள் ரோமாபுரி அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று விளக்கமளிப்பது லூக்காவினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் ரோம அரசுக்கு எதிரானவர்கள் என்ற தவறான கருத்து லூக்காவின் நாட்களில் பிரபலமாகி கொண்டிருந்தது. இதை லூக்கா அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லும்போது எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசப்பட்டு வந்தது என்று சொல்லுகிறார்.
இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களை திருத்துவதற்காகவே இந்த புத்தகத்தை லூக்கா எழுதினார். கிறிஸ்தவர்கள் ரோமாபுரி அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை பல இடங்களில் லூக்கா சுட்டிக்காட்டுகிறார். அநேக ரோம அதிகாரிகள் கிறிஸ்தவர்களை நல்ல விதமாய் நடப்பித்ததை லூக்கா குறிப்பிடுகிறார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர்கள் ரோம சட்டத்துக்கு எதிரானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ரோம அரசுக்கு எதிராக கலகங்களில் ஈடுபட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, யூதர்களே என்று வலியுறுத்துகிறார். எனவே கிறிஸ்தவர்கள் ரோமாபுரி அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று விளக்க ஒரு தற்காப்பு காரணத்துக்காக லூக்கா இந்த புத்தகத்தை எழுதினார். இரண்டாவதாக, இந்த புத்தகத்தை எழுதுவதில் லூக்காவுக்கு ஒரு வரலாற்று நோக்கம் இருந்தது. திருச்சபையின் ஆரம்ப வரலாற்றை சரித்திர ஆதாரங்களுடன் எழுதுவது லூக்காவின் நோக்கம். ஒரு வரலாற்று ஆய்வாளராக லூக்கா சபையின் சரித்திரத்தை விவரமாக நமக்கு தந்திருக்கிறார். 100க்கு அதிகமான நபர்களின் பெயர்கள், 100க்கு அதிகமான இடங்களின் பெயர்கள், ரோம அரசு விதிகள், உள்ளூர் பழக்க வழக்கங்கள் போன்ற பல தகவல்களை இந்த புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். தொல்பொருள் ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகளும் லூக்காவின் தகவல்கள் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உண்மைகள் என்று நிரூபித்துள்ளன. உதாரணமாக, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 27 41 வசனங்களில் நாம் பார்க்கும் சம்பவங்கள் எபேசுவில் தோண்டி எடுக்கப்பட்ட அர்த்தேமியின் தியானாளின் கோவிலும் பவுலுக்கு எதிராக எபேசியர் அமளி செய்த இடமாகிய பண்டைய அரங்கசாலையும் இதற்கு முக்கிய சான்று. அதே போல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6-8 வசனங்களில் பட்டணத்து அதிகாரிகள் என்ற பட்ட பெயரை தெசலோனிக்கே அதிகாரிகளை குறிப்பிட லூக்கா பயன்படுத்தியது சரியே என்பதை உறுதி செய்யும் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் புபிலியுவை மெலித்தா தீவின் தலைவர் என்று லூக்கா குறிப்பிட்டது சரியானதுதான் என்பதை 2 மெலித்தா எழுத்து பொறிப்புகள் காட்டுகின்றன. அப்போஸ்தலருடைய நடபடிகளில் கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால சபை வரலாற்றை நாம் பார்க்க முடியும். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவர் சீஷர்களுக்கு காட்சியளித்த சம்பவத்தோடு இந்த புத்தகம் தொடங்கி பவுலின் சிறையிருப்போடு முடிவடைகிறது. அதாவது ஏறக்குறைய கிபி 33 61 வரையான காலப்பகுதியில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களை இதில் பார்க்கலாம். இப்படி மொத்தமா ஏறக்குறை 28 ஆண்டு கால சம்பவங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது. உத்தேசமாக கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பாக நடைபெற்ற ஒவ்வொரு ஆண்டு நிகழ்வுகளை ஒவ்வொரு அதிகாரத்தில் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், 28 ஆண்டு சபை வரலாறை, அதாவது கிபி 33 61 வரையிலான 28 ஆண்டு வரலாறை 28 அதிகாரங்களில் விளக்குகிறார் என்பதை வைத்து இப்படி எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டின் வேறு எந்த புத்தகத்திலும் நமக்கு கிடைக்காத சபையின் முதல் 30 ஆண்டுகள் குறித்த தகவல் இந்த புத்தகத்தில் தான் கிடைக்கிறது. எனவே ஒரு வகையில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான நூல் என்று சொல்லலாம். காரணம், இது சுவிசேஷ புத்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையில் ஒரு பாலம் போல் செயல்படுகிறது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் இல்லாதிருந்திருந்தால் ஆதி சபையின் வரலாற்றை பற்றி நமக்கு ஒன்றும் தெரிந்திருக்காது. இது இல்லாமல் இருந்திருந்தால் பவுலின் கடிதங்களிலிருந்து நமக்கு கிடைக்கும் சில விஷயங்கள் தவிர ஆதி சபையின் செயல்பாடுகள் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு நிருபங்களை புரிந்து கொள்ள அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகம் நமக்கு அவசியம். காரணம், நிருபங்கள் எழுதப்பட்ட திருச்சபையின் வரலாறு அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தில் தான் காணப்படுகிறது. இதற்கு இருக்கிற இன்னொரு சிறப்பம்சம், புதிய ஏற்பாட்டில் உள்ள நீண்ட நூல்களில் இது 3வது இடத்தில் உள்ளது. லூக்கா நற்செய்தி நூல் தான் 1வது நீண்ட நூல், மத்தேயு நற்செய்தி நூல் 2வது நீண்ட நூல், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது நீண்ட நூல். ஆக புதிய ஏற்பாட்டின் வேறு எந்த எழுத்தாளரை காட்டிலும் லூக்கா அதிகம் எழுதியுள்ளார் என்று சொல்லலாம். பவுல் 13 நூல்களையும் யோவான் 5 புத்தகங்களையும் எழுதியிருந்தாலும் வசனங்களின் அடிப்படையில் லூக்காவை அதிகம் எழுதியுள்ளார். கிட்டத்தட்ட புதிய ஏற்பாட்டின் 30% லூக்காவிடம் இருந்து வருகிறது. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலருடைய நடபடிகள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக அமைவது இதனுடைய இன்னொரு சிறப்பம்சம். பல நிலை மாற்றங்களை, டிரான்சிஷன்ஸை இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். இயேசுவின் ஊழியத்திலிருந்து அப்போஸ்தலர்களின் ஊழியத்திற்கும், பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிற்கும்
யூதர்களான இஸ்ரவேலர் தேவனுடைய ஜனம் என்ற புரிதலிலிருந்து சபை தேவனுடைய ஜனம், அதாவது யூதர்களும் புறஜாதியாரும் அடங்கிய சபை தேவனுடைய ஜனம் என்ற நிலை மாற்றத்திற்கும் அப்போஸ்தல நடபடிகள் ஒரு பாலமாக செயல்படுகிறது. அதுவரையிலும் ஜெப ஆலயங்களில் சினகாக்ஸில் தேவனை தொழுது கொண்டிருந்த ஜனம் ஆலயங்களாக சபைகளாக நிலை மாற்றம் பெற்றதையும் இந்த புத்தகம் விளக்குகிறது. அதே போல கிறிஸ்துவிடம் இருந்து சீஷர்களிடம் ஊழியம் கைமாறுவதையும் கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் செயல்பட தொடங்குகிற நிலை மாற்றத்தையும் இந்த புத்தகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அப்போஸ்தல நடபடிகள் அமைப்பை பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆதி திருச்சபையின் முழு வரலாறையும் லூக்கா இந்த புத்தகத்தில் எழுதவில்லை. மாறாக ரோமாபுரி சாம்ராஜ்ய ஆளுகையின் கீழ் இருந்த ஒரு மூலையிலிருந்து, அதாவது எருசலேமிலிருந்து சுவிசேஷம் 30 வருடங்களில் எப்படி ரோம சாம்ராஜ்யத்தின் இதய பகுதியான ரோமாபுரி பட்டணம் வரைக்கும் பறந்து விரிந்தது என்பதையே மையமாக வைத்து லூக்கா இந்த புத்தகத்தை எழுதுகிறார். எனவே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை இந்த புத்தகத்தின் மைய வசனமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தில் இயேசு சீஷர்களிடம், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த கருத்து வசனத்தின் அடிப்படையில் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷம் பரவிய காலகட்டத்தை அடிப்படையாக கொண்டு இந்த புத்தகத்தை லூக்கா எழுதுகிறார். முதல் 7 அதிகாரங்களில் எருசலேமில் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாயிருப்பதை விளக்குகிறது. அதை தொடர்ந்து 8 12 அதிகாரங்களில் அப்போஸ்தலர்கள் யூதேயா சமாரியாவில் சாட்சி பகருவதை காணலாம். அதை தொடர்ந்து 13 28 அதிகாரங்களில் உலகத்தின் கடைசி எல்லை என்று அன்று அறியப்பட்ட ரோமாபுரி வரைக்கும் சுவிசேஷம் பரவி சென்ற வரலாறை நாம் காண முடியும். எனவே இந்த நூலின் அமைப்பை இப்படி வரையறுக்கலாம். 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் இதனுடைய முன்னுரை. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேமில் சாட்சி பகருதல். 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையும் யூதேயா மற்றும் சமாரியாவில் சாட்சி பகருதல். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரை பவுலின் அருட்பணி பயணங்களும் திருச்சபை விரிவடைவதும். 22ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரை பவுலின் ரோமாபுரி பயணம் மற்றும் பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சி பகருதல். பவுல் ரோமாபுரியில் சிறைப்பட்டிருக்கும் போது அங்கு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதோடு இந்த நூல் நிறைவடைகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை பேதுரு மற்றும் பவுலுடைய ஊழியத்தின் அடிப்படையில் வரையறுப்பதென்றால் முதல் 6 அதிகாரங்கள் பேதுருவின் ஊழியத்தை குறித்தும், 7 12 அதிகாரங்கள் பேதுரு மற்றும் பவுல் 2 பேரின் ஊழியத்தை குறித்தும், 13 28 அதிகாரங்கள் பிரத்யேகமாக பவுலுடைய ஊழியத்தை குறித்தும் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தின் திறவுகோல் வசனங்களாக இந்த 3 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். 1, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். 2, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். 3, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். தேவன் தம்முடைய ஆவியின் மூலம் சீஷர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் போது சாதாரண மனிதர்களும் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு எடுத்துக்காட்டு. தேவன் அடிப்படையில் எளிய அப்போஸ்தலர்களை பயன்படுத்தி அவர்களை கொண்டு எப்படி உலகத்தை மாற்றினார் என்பதை இந்த புத்தகம் விளக்குகிறது. தேவன் கிறிஸ்தவர்களை வெறுக்கும் கொலை பாதகனை அழைத்து புதிய ஏற்பாட்டின் கிட்டத்தட்ட பாதி புத்தகங்களை எழுதிய மிகப்பெரிய கிறிஸ்தவ சுவிசேஷகராக அவரை மாற்றினார் என்பதை இந்த புத்தகம் விளக்குகிறது. உலக வரலாற்றில் ஒரு புதிய மார்க்கத்தை விரிவுபடுத்த தேவன் உபத்திரவத்தை எப்படி பயன்படுத்தினார் என்று இந்த புத்தகத்தில் பார்க்கிறோம். இந்த சம்பவங்கள் அடங்கிய நடபடிகள் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அது நம்மை பரவசப்படுத்தி உறைய வைக்கிறது. கர்த்தருக்காக ஆதி கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றிய காரியங்கள் நம்மை பரவசப்படுத்துகிறது.
ஆதியில் இருந்த சபையை இன்று நம்முடைய சபையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நம்மை உறைய வைக்கிறது. இந்த பரவசமூட்டும் சம்பவங்களை நாம் வருகின்ற மாதங்களில் தொடர்ந்து தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.